ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மை சேனல். எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் நலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்க அப்படின்றத நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன விலாக் அப்படின்னா, சோம்பேறித்தனம் இல்லாமல் எப்போவுமே நம்மளை சுறுசுறுப்பாக ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு நான் ஃபாலோ பண்ணுற டிப் அண்ட் மோட்டிவேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உங்கள் கூட ஒரு விலாகாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு சோம்பேறித்தனம் எங்கே ஆரம்பிக்குது, எதனால் நம்மளுக்கு சோம்பேறித்தனம் வருது அப்படின்றத ஃபஸ்ட்டு உங்களுக்கு நீங்களாக அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு புரியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரீசன் இருக்கலாம். ஒருத்தர் ரொம்ப நேரம் ஃபோன் பார்த்துட்டே இருந்தா அப்படியே சோம்பேறித்தனம் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தருக்கு உடம்பு ரீதியா இருக்கிற பிரச்சனைனால சோம்பேறித்தனம் வருதுன்னு சொல்லலாம். இன்னொரு ரீசன் என்னன்னா, சரியா தூங்காம இருந்தா அதனாலயும் சோம்பேறித்தனம் வர்றதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. என்னைய பொறுத்தளவுக்கு மெயினா இந்த 3 ரீசன்ல உங்களுக்கு என்ன ரீசன் அப்படின்றத ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு நீங்களே அனலைஸ் பண்ணி பாருங்க. இப்போ உடம்பு ரீதியா என்ன பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரத்த அளவு ரொம்ப கம்மியா இருக்கும். அதுக்கப்புறம் பீரியட்ஸ் இர்ரெகுலரா இருக்கும். ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகுற மாதிரி இருக்கும். ப்ரெஷர் இருக்கும். சுகர் இருக்கும். இந்த மாதிரி உடம்புல பிரச்சனை இருந்தாலே சோம்பேறித்தனம் ஆட்டோமேட்டிக்காவே இருக்கும். இத நீங்க கரெக்ட்டா ட்ரீட்மெண்ட் எடுத்து அதெல்லாம் சரி பண்ணா மட்டும் தான் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். நீங்க மனசளவுல நினைப்பீங்க, நம்ம இன்னைக்கு இந்த வேலையெல்லாம் முடிக்கணும், சுறுசுறுப்பா இருக்கணும், வேலையெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சு தான் எழுந்து போவீங்க. ஆனாலும் உங்களால பார்க்க முடியாது. அதுக்கு இந்த உடம்பு ரீதியா இருக்கிற, உடல் ரீதியா இருக்கிற இந்த பிரச்சனையும் ஒன்று தான். ஃபஸ்ட்டு அந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு இருக்கான்னு பாருங்க. இல்லைன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்து ஃபஸ்ட்டு அதை சரி பண்ணிக்கோங்க. அடுத்து ஆட்டோமேட்டிக்காக நீங்களும் சுறுசுறுப்பாக வேலை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். செகண்ட் உங்களுக்கு நீங்களா மோட்டிவேஷன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எத்தனை தான் வீடியோ பார்த்தாலும் சரி, உங்களுக்கு நீங்களா மோட்டிவேஷன் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் எப்போவும் சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருக்க முடியும். உங்களுக்குள்ளே ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது 10 மணிக்குள்ளே நம்ம சாதம் வடிச்சிட்டு வீடெல்லாம் கூட்டி முடித்து தொடச்சிடணும். 10 மணிக்கு அப்புறம் நம்ம இந்த வேலை பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ஒரு விஷயம் புதுசாக கற்றுக்கிறணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் கடகடன்னு வேலை எல்லாமே செஞ்சு முடிங்க. டைம் ஃபிக்ஸ் பண்ணி வேலை பாருங்கள். அப்படின்றபோது மணி இப்போ 9:30போது ஐயோ இன்னும் அரை மணி நேரம் தான் இருக்குது, இந்த வீடெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 11 மணிக்கு நம்ம கொஞ்சம் நேரம் ஃபோன் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு நீங்களாவே மோட்டிவேஷன் பண்ணி வேலை பார்த்தா மட்டும்தான் நீங்கள் சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோன்னா, நம்ம வீட்டில் இருக்க நம்ம ஹஸ்பண்டாக இருக்கட்டும், நம்ம அம்மா அப்பாவாக இருக்கட்டும், அவங்களாம் இன்றைக்கி எனக்கு சோம்பேறித்தனமாக இருக்குது, நான் இன்றைக்கி வேலைக்கு போகல, ஒரு வாரம் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா யோசிச்சு பாருங்கள். ஒரு 1 வீக்குக்கு அவங்க வேலைக்கே போகாமல் சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வீட்டில் இருந்தாங்கன்னா அந்த 1 வீக்குக்கான சேலரி யார் தருவா? அந்த 1 வீக்குக்கான வீட்டுக்கு மளிகை பொருளெல்லாம் யார் வாங்கி தருவா? இதெல்லாம் யோசிச்சு தானே அவங்க என்னதான் உடம்பு வலியா இருந்தாலும், என்னதான் மன கஷ்டங்கள் இருந்தாலும் டெய்லி வேலைக்கு போகிறாங்கல்ல. அவங்களுக்கெல்லாம் சோம்பேறித்தனம் இல்லாமையே அவங்களாம் டெய்லிக்கு வேலைக்கு போகிறாங்க. அவங்க அதை சமாளித்து தான் அவங்களுக்கு ஒரு எய்ம், ஒரு கோல் இருக்குன்றனால தான் அந்த சோம்பேறித்தனத்தை பொருட்படுத்தாமல் ஒவ்வொரு நாளும் அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து எப்படி நம்ம சம்பாதிக்கலாம், அடுத்து எப்படி குடும்பத்தை முன்னோக்கி கொண்டு போகலாம் அப்படின்ற ஃபோக்கஸ் அவங்களுக்கு அதில் இருக்கனால தான் அவங்க அன்றாடம் வேலைக்கு போகிறாங்க. அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளும் ஒவ்வொரு நாளுமே வீட்டு வேலைகள் மட்டுமே இல்லாமல் புதுசாக ஏதாவது கற்றுக்கிறணும் அப்படின்னு யோசிங்க. உங்களுக்கு பிடிச்ச கிளாஸில் போய் ஜாயின் பண்ணிக்கிறலாம். இப்போ ஆரி ஒர்க்கு பண்ணுறதுக்கு போகலாம். அதுக்கப்புறம் வீட்டிலையே கேக் ரெடி பண்ணி ஆர்டர் புக் பண்ணி சேல் பண்ணுறாங்க. அந்த மாதிரி கேக் எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக்கலாம். ப்ளவுஸ் எப்படி தைக்கிறதுன்னு சொல்லி கற்றுக்கலாம். உங்களுக்கு நீங்களாகவே மோட்டிவேஷன் பண்ணி என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை கற்றுக்கிறணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்த சோம்பேறித்தனம் அப்படின்றது ஒரு விஷயமாவே உங்களுக்கு தெரியாது. இப்போ நீங்கள் ஒரு தையல் கிளாஸுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது, இப்போ வீட்டு வேலை பார்க்கணும். ஐயோ காலையில் கடகடன்னு இப்போ சோறு குழம்பெல்லாம் ஆக்கி வச்சுட்டு வீடை கூட்டி தொடச்சி துணியெல்லாம் துவைச்சி போட்டுட்டு கரெக்டாக 11 மணிக்கு நம்ம ஒரு தையல் கிளாஸுக்கு போகலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சி வேலை பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு பாருங்கள் அந்த சோம்பேறித்தனமா அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்டுட்டு வேலையெல்லாம் நம்ம கடகடன்னு பார்ப்போம். இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நீங்களாக மோட்டிவேஷன் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் சோம்பேறித்தனம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் மோட்டிவேஷன் ஸ்பீச்
வந்து நிறைய கேளுங்க. நான் வந்து அடிக்கடி கேட்குறது பர்வீன் சுல்தானா டீச்சர் இருக்காங்கல்ல, அவங்களுடைய மோட்டிவேஷன் ஸ்பீச் தான் நிறைய கேட்பேன். அவங்க வந்து நிறைய இடத்துல சொன்ன விஷயத்தவே திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. அந்த திரும்ப திரும்ப நம்மள கேட்கும் பொழுது தான் நம்மள அறியாமையே நம்ம மனசு ஒரு வேலைய பார்க்க நோங்கிரும். அவங்க ஸ்பீச் கேட்கறதுக்கு முன்னாடிலாம் நான் மத்தியானம் வந்து நல்லா தூங்குவேன். எனக்கு எந்த டென்ஷனுமே இருக்காது. நல்லா தூங்குவேன். அவங்க ஸ்பீச்ச கேட்டு கேட்டு எனக்கு மத்தியானம் தூங்கும்போதெல்லாம் அப்படியே சடனா எனக்கு முழிப்பு வந்துரும். "கோகிலா, ஏன் இப்ப நீ தூங்குற? உன்னை மாதிரி எத்தனையோ பேர் இப்போ உழைச்சிட்டு இருக்காங்க. அவங்க லைஃப்ப நோக்கி முன்னேறி போயிட்டு இருக்காங்க. நீ நைட்டும் தூங்குற, மத்தியானமும் தூங்குற. இப்படி தூங்குறனால என்ன செய்ய போற? இது உழைக்கிற வயசு. இது சம்பாதிக்கிற வயசு. ஏதாவது ஒண்ணு பண்ணு. ஏதாவது ஒண்ணு படி." அப்படின்னு சொல்லி எனக்கு நானே சடனா அப்படி முழிப்பு வந்துரும். ஏன்னா அவங்க ஸ்பீச் அந்த மாதிரி எனக்கு ஆழமா போய் என் மனசுல பதிஞ்சிருச்சு. அப்போதான் நான் வந்து குரூப் எக்ஸாமுக்கு படிக்கலாம்னு சொல்லி புக்கெல்லாம் வாங்கிட்டேன். வாங்கி படிச்சேன். ஆனா எனக்கு ஒண்ணும் படிக்கிறதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. எனக்கு அதுல விருப்பம் இல்ல. அப்புறம் என்னோட விருப்பம் என்ன அப்படின்றத தேடி கண்டுபிடிச்சேன். எனக்கு வந்து 2021ல யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசை. அப்போ வந்து என் ஹஸ்பண்ட் வந்து என்னைய பண்ண விடல. அப்புறம் இப்ப எனக்கு அவங்க பண்ணிக்கோன்னு எனக்கு பர்மிஷன் குடுத்துட்டாங்க. இதுல ஒண்ணும் நான் லட்சக்கணக்குல சம்பாரிக்க என்னான்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு புடிச்ச வேலை நான் பார்க்குறேன். ஏதோ ஒரு நாள் கண்டிப்பா நானும் சம்பாரிப்பேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட ஒவ்வொரு நாளுமே இதுக்காக என்னோட வேலைகள வந்து நான் நாளைக்கு பார்ப்போம், அடுத்த நாள் பார்ப்போம்ன்னு இல்லாம ஓரளவுக்கு நான் சுறுசுறுப்பா என்னோட வேலைகள வந்து கொண்டு போறேன். அன்றாட என்னோட சேனல நோட்டீஸ் பண்ணீங்கனாலே தெரியும். டெய்லியும் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோனாலும் போட்டுருவேன். ஒரு நாள் கூட நான் போடாம இருக்க மாட்டேன். அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து ஃபோக்கஸா இருங்க. புதுசு புதுசா கத்துக்கோங்க. ஒண்ணுமே இல்ல, எங்கேயுமே போலன்னா குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி சொல்லி தரலாம், குழந்தைங்களுக்கு புதுசா என்ன சொல்லி தரலாம், பசங்களுக்கு எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம், அப்படியும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். வேலைக்கு போகணும் அப்படின்னு நான் சொல்லல. நிறைய விஷயங்கள் வந்து புதுசு புதுசா நீங்க கத்துக்கிறணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்த சோம்பேறித்தனம் அப்படின்றது ஒரு பொருளாவே உங்க கண்ணு முன்னாடி நிக்காது. ஆக்டிவா நீங்க வேலை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. அடுத்தது வந்து 3வதா சொல்ற விஷயம் வந்து டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 12 மணின்னா 12 மணிக்குள்ள இந்த வேலைகள் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிறணும் அப்படின்றத டைம் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து அந்த சோம்பேறித்தனம் இருக்காது. இப்போ ஒரு 11:30 அப்படின்றபோது, ஐயோ! இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் தான் இருக்கு. அதுக்குள்ள இந்த வீடெல்லாம் தொடச்சு முடிச்சிரணும் அப்படின்னு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சு பார்க்கும்பொழுது, கொஞ்சம் சுறுசுறுப்பா வேலை பார்க்கறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா, என்ன தேவகுட்டி வந்து 12:30க்குள்ள வந்துருவானா, அதுக்குள்ள நான் சாப்பாடு பண்ணி, வீடு தொடச்சு, துணியெல்லாம் துவைச்சு, இந்த வேலைகள் எல்லாமே பார்த்து முடிச்சிருவேன். ஆனா, இப்போ கொஞ்சம் அந்த யூடியூப்காக கொஞ்சம் டைம் ஒதுக்குறனால, கொஞ்சம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலைங்க பெண்டிங்ல போகுது. பெண்டிங்ல போனாலும் நான் சேர்த்து வச்சு மொத்தமா பார்த்துருவேன். அந்த அளவுக்கு எனக்கு கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்றத நான் நம்புவேன். அந்த பர்வீன் சுல்தானா டீச்சர் இருக்காங்கல்ல, அவங்க ரொம்ப நாள் நல்லா இருக்கணும். அவங்க ஒரு ஸ்பீச் ஒண்ணு அவங்க ஸ்பீச்ல இந்த வார்த்தை ஒண்ணு அடிக்கடி சொல்லுவாங்க. "உன்னால ஒரு விஷயம் பண்ண முடியலன்னா, இந்த உலகத்துல இருக்க யாருனாலயுமே அத பண்ண முடியாது அப்படின்றத நீ நம்பு. அந்த ஒரு விஷயத்துல மட்டும் நீ ஸ்ட்ராங்கா இரு. உன்னால கண்டிப்பா உன்னோட எய்ம நீ போய் அடைய முடியும்." அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அவங்க சொன்ன இந்த வார்த்தைய நீங்க ஆழ்ந்து யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா அதுக்கு உண்டான அர்த்தம் உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் ப்ராப்பரா நைட்டு தூங்கி எந்திரிங்க. நைட்டு வந்து தூங்குறதுக்கு லேட் ஆனாலே அடுத்த நாள் கண்டிப்பா நம்ம காலையில எந்திரிக்கும் பொழுது என்னடா அப்படின்னு டே ஸ்டார்ட் ஆகும். முடிஞ்ச அளவு நைட்டு நல்லா தூங்கி எந்திரிங்க. டே ஃபுல்லும் சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கு காலையில ஒரு நம்ம எழுந்த அந்த ஒரு 5 நிமிஷம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த 5 நிமிஷம் தான் அந்த டேவே நம்மள வந்து தீர்மானிக்கும். இப்போ காலையில எந்திரிச்ச உடனே நீங்க வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷா அப்படியே மைண்டை ரிலாக்ஸா வச்சு ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணீங்கன்னா, அந்த டே வந்து நல்லா இருக்கும். எழுந்திரிக்கும் போதே, "ஐயோ! அப்பா இன்னைக்கு என்ன பண்றது? ஐயோ! கை கால்லாம் வலிக்குதே! ஐயோ!" அப்படின்னு ஒரு மாரி டல்லா எழுந்தாலே அந்த டே ஃபுல்லும் டல்லாயிரும். இத நீங்க ஃபீல் பண்ணியிருக்கீங்களா என்னன்னு தெரியாது. நான் வந்து நெறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன். அதுக்காகவே எழுந்திரிக்கும் பொழுது, "அப்பா இன்னைக்கு நல்லா இருக்கு. நம்ம இன்னைக்கு நல்லா இருக்கோம். இன்னைக்கு நம்ம வேலையெல்லாம் நல்லா பார்த்து முடிச்சிரலாம்." அப்படின்னு சொல்லி எழுந்திரிக்கும் போதே நெறைய பாசிட்டிவான விஷயங்கள மனசுல உருவாக்கிட்டு தான் ஒவ்வொரு டேயுமே வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். அதே பொழுது எழுந்திருக்கும் பொழுதே ஃபோன பார்க்குறது கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.
இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு உங்கள் உடம்பு ரீதியாக என்ன பிரச்சனை இருக்குன்றதை பார்த்து அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் எடுங்க. செகண்ட், உங்களுக்கு நீங்களாகவே நல்ல மோட்டிவேஷன் பண்ணிக்கோங்க. நிறைய புதுசு புதுசாக விஷயங்கள் தேடி கண்டுபிடிங்க. புதுசு புதுசு விஷயத்தை தெரிஞ்சுக்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நைட்டு நல்லா தூங்கி எந்திரிங்க. இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து ஓரளவுக்கு அந்த சோம்பேறித்தனம் இல்லாமல் சுறுசுறுப்பாக வேலை பார்க்கலாம். டைம் ஃபிக்ஸ் பண்ணி வேலை பாருங்கள். இந்த டயத்துக்குள்ளே இந்த வேலை முடிக்கணும் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணி பாருங்கள். நான் இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவேன். அதனால தான் நான் உங்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கிட்டேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். எதுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நானும் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். நிறைய பேர் பார்க்குறீங்க. அட்லீஸ்ட் கமெண்ட்டில் வந்து ஓகே சிஸ்டர், நல்லா இருக்குது, நல்லா இல்லை, அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் சொன்னீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு ஆசையோடு தான் ஒவ்வொரு வீடியோவுமே போடுறோம். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறீங்க. அதே இது கொஞ்சம் கமெண்ட்டில் வந்து நல்லா இருக்குது சிஸ்டர், ஓகே சூப்பர் அப்படி ஏதாவது சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எனக்கு வீடியோ போடுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல மோட்டிவாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.